வணக்கம் viewers, welcome back. Finally we are back with commands. Yes. After ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் டாபிக்ல பேசிட்டு இருந்தோம். இன்னும் நிறைய இருக்கு. லைட்டா பேசிட்டே இருக்கலாம். இருந்தாலும் சரி இந்த இடத்துல நிறுத்துறோம். ஆமா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நிஷாந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து 10 days ஆகுது ப்ரோ 15R வாங்கி. ஓகே. இதுக்கு முன்னாடி நான் Xiaomi 12 Pro யூஸ் பண்ணேன். அதுல இருந்து இந்த மொபைலுக்கு மாறின அப்புறமா கேமரா கொஞ்சம் டிசப்பாயிண்டா தான் இருந்துச்சு. ஆனா ஓவர் த டேஸ் யூஸ் பண்ண கேமரா நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. போட்டோஸ் ப்ராசஸிங் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. டெலிஃபோட்டோ இல்லாதது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா நான் Xiaomi 12 Proல 2x அதிகமா யூஸ் பண்ணுவேன். அதனால இதுல எனக்கு இருக்கிற 2xலயே போட்டோஸ்லாம் நல்லாவே இருக்கு. ஓகே. பேட்டரி ஹீட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 12 Proல வந்து இதுக்கு பெரிய அப்கிரேடு. நல்லா ரொம்ப எனக்கு நல்ல அப்கிரேட் தான் ப்ரோ இருக்கு. ஸ்டார்டிங்ல கேமரா ஒரு டிசப்பாயிண்டா இருந்தாலும் இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா 15R யூஸ் பண்ணும்போது எனக்கும் எப்படி இருந்ததுன்னா, என்னடா இது, அதாவது ஹேசல் பிளேட உருவிட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு இவனை யாரும் ஏமாத்திட்டாங்க, இவன மேல 15 வந்து அந்த கலர் சயின்ஸ் நல்லா இருந்துச்சு. தி பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், பட் கலர் சயின்ஸ் வந்து முன்னாடி இருந்தத விட நல்லா இருக்கு. ப்ராசஸிங்கே நல்ல மாதிரி இருந்துச்சு. ஆமா, எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. மெயினா அந்த மெயின் சென்சார் நல்லா எடுக்குது, சூப்பரா எடுக்குது. ஸோ அதனால சூப்பர் ப்ரோ. பேட்டரி லைஃபும் மாசம் தான் சொன்னாங்க. அப்புறம் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து என்னோட யூஸ்ல 1 day பேட்டரி வருது ப்ரோ. செல்ஃபி கேம் நத்திங் 2A விட பெட்டரா இருக்கு. பேக் கேம் நல்லா இருக்கு. கேமிங் தான் மாசு. 3 hours நோ ஃப்ரேம் டிராப். பட் சென்டர் ஃப்ரேம்ல லைட்டா ஹீட், அது சென்டர்ல அந்த ஃப்ரேம்ல ஹீட் ஆகுது. பட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நோ ஹீட் ப்ரோ. ஓகே, சூப்பர் ப்ரோ, நைஸ். பட் இதெல்லாம் வந்து நானே போட்டோ எடுத்துட்டு SRK எல்லாம் ஆச்சரியமா தான் பார்த்தேன், என்ன இவ்வளவு நல்லா எடுக்குது அப்படின்னு. அப்புறம் Siva_SVN அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரீ ஆர்டர்ல ஸ்டோர்ல வாங்கினேன் ப்ரோ. நான் 4 நாள் முன்னாடி தான் கொடுத்தாங்க. ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாங்க. கார் மொபைல் ஹோல்டர் மேக்னெட்டிக்கா, கார் கப்பு, வெரி ஒர்த்து. ஃபோன் செமையா இருக்கு. பேட்டரி வந்து 12 மேல வருது. 12 நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, 12 விட பயங்கரமா இருக்கு ப்ரோ அப்படின்னு. இது வந்து 12 மணி நேரத்துக்கு மேல இவருக்கு வந்து பேட்டரி வருது. அப்புறம் யூடியூப் வந்து 5 மணி நேரத்துக்கு மேல பிளே ஆகும். அடிச்சு என்ன மாதிரி போல அது ஓடிட்டு இருங்க, வாங்கடா ஓட்டையா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செஞ்சுக்கிட்டே வீடியோ பார்த்துட்டே இருப்போம். நொறுக்குறது. தமிழ் ட்ரோல் அப்படிங்கிற நண்பர் வந்து I used OnePlus 70. Yesterday bought 15R for 1 day. I just felt camera is not that much good even compared to 70. I'm a heavy user, will use it and let's see. எதுல இருந்து வந்திருக்காரு 70? அதெல்லாம் பீக் OnePlusங்க. நீங்க 70 வந்து இவர்கிட்ட புடிங்கி அதுல வந்து ஆக்சிஜன் OS 10 போட்டு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அறுவல் எடுத்துட்டு சுத்துவாரு. இதுல மெயின் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் பழைய OnePlus 7 சீரிஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 15R வாங்கிட்டு அறுவாள் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, 13 வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கரெக்டா இருந்திருக்கும். அப்படி இல்ல, இப்படி சொல்லணும். மேபி அவங்க எல்லாம் 11R 12R 13Rல வந்திருந்தாங்கன்னா 15R நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு ஓடி போயிருக்கு. கரெக்ட் தான். ஏன்னா 13R வாங்கிட்டு கூட 13R கொஞ்சம் நல்ல போன், சூப்பர் போனுங்க. 11R 12R நல்ல போன் இல்லைன்னு சொல்ல வரல. அவங்க ஒரு பே எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த எஃபெக்ட் வந்து, அதாவது உங்க ஆவியை நாங்க வந்து வெளியில எடுத்து காட்டுறோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. கஷ்டம் இல்ல ப்ரோ. ஏன்னா எங்க அப்பாவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஸ்கேன் பண்ண போயிட்டு எல்லாத்தையும் தனியா போன் கேமராலே நாங்க பண்ணுவோம். நான்லாம் பே பண்ணி ஐயோ எல்லாம் ரொம்ப. இதுல வந்து உங்களுக்கு நார்மலா இன்னும் ஆக்சுவலா உங்க அல்காரிதம் பெட்டரா எழுதுனாங்கன்னா மொத்த ஸ்கெலிட்டல் அந்த இதுவும் கொடுக்க முடியும். நியூரலே தெரியும், சூப்பர்மேனோட பவர் மாதிரி எக்ஸ்ரே விஷன். அவ்வளவுதான். அது வந்து ஒன்லி ஃபார் தோஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி யூசிங். ஆல்ரெடி எக்ஸ்ரே வச்சு சரி மாட்டினானுங்களா OnePlus, ஞாபகம் இருக்கா? அந்த 1MP 2MP கேமரா ஏதோ அது ரிமோட் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா எடுத்துச்சு, Dress எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் காட்டுச்சு. அதனால வேற லெவல். ஒரு அப்டேட்ல அப்புறம் க்ளோஸ் பண்ணானுங்க. கேமராவே முடிச்சிட்டாங்க. அந்த கேமரா 8 Proல இருக்கு. ஆமா, அந்த 2MP இப்போ இனிமேல் டம்மி ஆகிட்டோம். நல்ல மனசு கஷ்டமா தான் இருக்கு. பெருமையா பேசுவீன்னு பார்த்தா கேஸ் ஆகி விட்டீங்களே. அந்த பில்டு கிடைக்கவே இல்ல. ஆமா, அதுக்கப்புறம் அந்த பில்டு நான் தேடினேன். அந்த பில்டு இருந்தா நம்ம எனேபிள் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு பார்த்தா அந்த பில்டு கிடைக்கவே இல்ல. கிடைக்காது, பார்க்கவே முடியல. எப்படின்னா நீங்க இஷ்யூ ஆயிடுச்சு ப்ரோ, நேஷனல் லெவல்ல இஷ்யூ ஆயிடுச்சு ப்ரோ. ஆல்ரெடி சைனீஸ்னா அடிப்பானுங்க, நீ இந்த நாய் வந்து இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்றான் அப்படின்னா எவ்வளவு யூஸ்ஃபுல் தெரியுமா? ஏர்போர்ட்ல எல்லாம் வந்து தீவிரவாதிகள் இருந்தா நான் கன் எல்லாம் பாத்திர முடியும். இல்ல நீங்க அதுக்கு யூஸ் பண்ண பரவாயில்லையே, நீங்க வேற அளவுக்கு யூஸ் பண்றீங்க. நான் அந்த போனை யூஸ் பண்ண மாட்டேன், போதுமா? சும்மா இதுக்காக ஒரு சில பேர் போன் வாங்கினானுங்க, நீ வேற. பரவாயில்ல, சேல் பூஸ்ட் சூப்பர்ல. அப்புறம் வாங்கி வீட்டுல போய் அன்பாக்ஸ் பண்ணும்போது அப்டேட் வந்திருக்கும். கரெக்டா தான் 1 வீக்கா நம்ம தான் இருந்துச்சு, முடிச்சிட்டானுங்க. ஏன்னா ரிவ்யூலயே அது வந்துருச்சா, எல்லாரும் ரிவ்யூல போட்டு போனாங்களா, செக்யூரிட்டி கன்சர்ன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் பதறி நேஷனல் மீடியா எல்லாத்துலயுமே ஃபேமஸ் ஆயிருச்சு அந்த நியூஸ். பரவாயில்ல, OnePlus எவ்வளவு ஃபேமஸா இருந்த தருணம் அது. ஆமா. சரி, அடுத்து சரவணன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹை ப்ரோ, SRK ப்ரோ, பிக் ஃபேன் ஆஃப் போத் ஃப்ரம் OnePlus Nord CE5. அது CE ஃபர்ஸ்ட் 5G. அதுல இருந்து யூஸ்டு ஃபார் 4 years. இப்போ வந்து எந்த மாதிரி எல்லாம் இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, யாருமே யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா BGMI மட்டுமே நான் 4 மணி நேரம் விளையாடுவேன்.
அதுவும் 90 to 10% பேட்டரி டிராப் ஆகிற வரைக்கும் 60 FPS தான் யூஸ் பண்ணுவேன். ஜூன் 2025ல 2 கிரீன் லைன் விழுந்தது. ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் உண்டா அப்படின்னா உண்டான்னு கொஸ்மார்க் போட்டிருக்காரு. நியூ மொபைல் வாங்கலாம்னு பார்த்தேன், நார்டு 5 அப்புறம் 15R எது வாங்கலாம்னு ஒரே கன்ஃபியூஷன். உண்டு தானே ப்ரோ, நீங்க போய் கேளுங்க ப்ரோ. பாருங்க ப்ரோ, நீங்க டைரக்டா சர்வீஸ் சென்டர் கால் பண்ணி கூட கேளுங்க, நேர்ல கூட பண்ண அவசியம் இல்ல, கால் பண்ணி கேளுங்க. OnePlus is good ப்ரோ, நீங்க விசிட் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னு உங்களுக்கு இந்த ஸ்பேர் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு, கூப்பன் கொடுத்து புது போனை தான் வாங்கிக்க சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். அது போதுமே. அப்படி பார்த்தா 15R அப்படியே இவரே போன் மாத்திரம் தான் பாருங்க. ஃபைனலி பாட் OnePlus 15R ஆஃப்டர் பையிங் மைண்ட் வாய்ஸ் 7 முத்து நீதாம்ல சேம் 4 hours கேம் பிளேல வித் 120 FPS. ஆமா, ஜஸ்ட் 50% பேட்டரி டிராப் தான் ஆகுது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. SOT 12 மணி நேரத்துக்கு மேல வருது வித்தவுட் பிளேயிங் BGMI. OS தண்ணி மாதிரி சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஆமா, ஸ்பெஷலா அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்ததுதான். சோ எனக்கு வந்து டிஸ்ப்ளே உங்க யூசேஜ் சூப்பருங்க, கேமிங்க்குலாம் அடிச்சு நவுத்தலாம் OnePlus. ஆனா ப்ரோ இந்த இடத்துல வந்து நான் 15R நான் 13Rல LTPO இருக்கு, இல்ல அப்படின்னு பக்கம் சொன்னாலும் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. இதுல என்ன ஹைலைட்னா LTPO எல்லாராலையுமே வந்து பார்க்க இப்போ ஒரு நல்ல HDR பேனல்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கரெக்ட். ஆமா, ஆனா ஒரு LTPOவா நான் LTPOங்கிறது எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அந்த அளவுக்கு வருத்தப்படணும் இல்லை. இன்னொன்னு என்னன்னா எல்லா ஃபோன் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது ப்ரோ. அந்த இடத்துல இவங்க டேக்கிள் பண்றது கஷ்டம். இவங்க சேலஞ்ச் இருக்கு, அத கை வச்சிடுறாங்க அவ்வளவுதான். ஆனா இதை நான் அக்செப்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. பட் எல்லா இடத்துலயும் இப்படி மாறும்போது ஒருத்தன் வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா இவனும் ஜோதியில ஐக்கியமாக வேண்டியதா இருக்கு. அந்த டைம்ல வந்து இதுவே பெரிய சேலஞ்சா தான் இருந்திருக்கு OnePlusக்கு. சரி, அடுத்து என்னன்னா இவர் வந்து டிஸ்பிளேக்கு 4 out of 5 கொடுத்துருக்காரு. SOC வந்து 5 out of 5, கேமரா வந்து 4 out of 5, டெலிஃபோட்டோ கொடுத்துருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. பேட்டரி வந்து 5.5 out of 5, ஏன்னா நல்ல பேட்டரியில 7400 mAh. அப்புறம் ஓவரால் வந்து 4.7 out of 5. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் ஃப்ரம் OnePlus ப்ரோ. ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். 4+ வருஷத்துக்கு திரும்பியும் இதை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓவராலா பெஸ்ட் ஆல்ரவுண்ட் மொபைல் அண்டர் 50K. ப்ரவுட் டு பி இன் எஸ்பெஸ் ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்காரு. அண்ட் மோரோவர் நீங்க வந்த போன்ல இருந்து இது ஒரு பெரிய ஜம்ப் உங்களுக்கு. கண்டிப்பா இது வந்து பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கும். ஒரு மிட் ரேஞ்ச் என்ட்ரி மிட் ரேஞ்சில இருந்து நீங்க வந்து ஆக்சுவல் மிட் ரேஞ்சில இறங்கிருக்கீங்க. ஆனா சோகன தெரியுமா, ஒரு டைம்ல இதுதான் ஃபிளாக்ஷிப் கில்லரோட. ஆமா, கரெக்ட். இப்போ வந்து அதுதான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரீமியம் மிட் ரேஞ்ச் ஆயிடுச்சு. எஸ், தி நியூ OnePlus. சரி, பவர்ட் பை ColorOS. இதுல வேற என்னடான்னா ஓப்போல இருக்க ColorOSோட OnePlusல இருக்கிற ஆக்சிஜன் கலர் OS பெட்டரா இருக்குன்னு ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அந்த இது கொஞ்சம் அந்த ப்ளோட்வேர்ஸ்லாம் கொஞ்சம் டியூனிங் வேற மாதிரி பண்ணிருக்காங்க இருக்கு. பட் ஆனா ColorOS அளவு கண்ட்ராவியல். ColorOSல உங்களுக்கு என்னன்னா நீங்க கேக்குறீங்கன்னா ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸ் ஸ்பெஷலா உங்களுக்கு கொடுத்துருவோம். சும்மா நீங்க கேக்குறீங்கன்னா கொடுக்குறோம். அப்புறம் என்னடா பார்த்தா ப்ரோ இருக்குல்ல ஹாட்டா என்னெல்லாம் இருக்கும் வேணும் அப்படின்னு அப்புறம் பார்த்தா சண்டை போடுறது. ஆமா, என்னத்த சொல்ல. சரி, அடுத்து டென்கோ அப்படிங்கிறவர் வந்து நம்மளே. ஆமா ப்ரோ, S23 அல்ட்ரா யூசர். எவ்வளோ இங்க இருங்க, இவ்வளோ மந்த்லி நம்ம பே பண்றோம் ரீசார்ஜுக்கு. இந்த நாய்ங்க டிஷ்ஷுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்களாம். ஆனா சிம் நேம் சேஞ்ச் பண்ண வரமாட்டானுங்களாம். எங்க கிராண்ட் மதர் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்றாங்க, மைக்ரோ சிம் கிடையாது. ஓகே, அந்த அப்கிரேட் பண்ணலான்னு ஸ்டோருக்கு போய் பெரிய வரமாட்டானுங்க. நல்லா வந்துட்டே வச்சிருக்காரு. சரி, இத்தனைக்கும் சொல்றோம் அவங்க நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு தான். ஸோ கூப்பிட்டு வர கஷ்டம்னு எழுந்தி சொல்லி இல்ல முடியாது, ஸ்டோருக்கு தான் வந்து அவங்க சொல்றாங்க. தப்பு இல்லை ப்ரோ, நீங்க திட்டுங்க, தப்பே இல்லை. டிஸ்ட்ரிக்ட்லாம் சர்வீஸ் பண்ற அதான் அதுக்கெல்லாம் முடியுது. ஆனா இதுக்கு மட்டும் வரமாட்டாங்க. என்ன கம்பெனி இது, என்ன கம்பெனி இது நடத்துறானுங்க? அவர் கேட்டது நியாயமான கேள்வி இல்ல ப்ரோ. இப்போ ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலிலயும் ஒருத்தங்க வந்து இப்போ கொஞ்சம் பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க, நடக்க முடியாது. சிம் வந்து என்னன்னா BSNL. சரி, BSNL அவங்க நிலைமையில தான் இருக்கும். நானும் வேற இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான், வேற இல்ல. சரி, ஓகே. இப்போ என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் இப்போ சிம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் சைஸ் சிம்மா இருக்கு, மினி சிம். ஓகே, நான் இப்போ கட் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த பின்னே பாத்தீங்கன்னா நானோட கட் ஆயிரும், சிப் கட் ஆயிரும். ஓகே, அப்போ காலியில இப்போ என்ன ஆகுது, சரி இதுக்கு வேற சிம் வாங்கணும்னா எய்தர் ஏதாவது ஒரு கடைக்கு நான் போய் பயோமெட்ரிக்ஸ் வைக்கணும். ஆமா, பெரிய தலைவலியா இருக்கு. ஏன்னா ஆதார் இதுதானே கேக்குது. சேஃப்டி மஸ்ட் தான், ஒத்துக்கிறேன். பட் இவர் சொன்ன மாதிரி இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு வீட்டுல வந்து விசிட் பண்ணி தரதுக்கு ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் போட்டாங்கன்னா கூட பரவாயில்லங்கிற. கரெக்ட், பண்ண மாட்டாங்க. வீட்டுல இருந்து இவங்களை ரிஸ்க் எடுத்து கொண்டு போய் சிம் வாங்குறதுக்காக கீழே தள்ளி விட்டு உடச்சு விடணுமா முதுகெலும்புலாம். சேலம்ல இருந்தபோது நான் ஃபியூ இயர்ஸ் பேக் சொல்றேன், ஜியோ வீட்லயே வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அது வந்து ஆரம்ப காலம் ப்ரோ, ஹனிமூன் பீரியட். ஓகே, அப்ப வந்து எல்லாரையுமே வந்து ஆசை காட்டி உள்ள நீ வாடா அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்றதுல இந்த பக்கம் வந்துடாத, நானும் வரமாட்டேன், நீயும் வந்துடாத. ரீசார்ஜ் அதை மட்டும் கரெக்டா பண்ணிடு. ஆமா, போஸ்ட்பெய்டா இருந்தா நாங்க உங்களுக்கு ராயல் சல்யூட் வைப்போம். ராயல் சல்யூட்டா இது வரையா? ப்ரீபெய்ட்னா மதிய மட்டும்.
ப்ரீபெய்ட்னா யார் தான் மதிக்கிறேன். நான் சொன்னேன் ஏர்டெல்லே போயிட்டு நான் சிம்ல இருந்து பிசிக்கல் சிம் போனேன். சண்டேயும் சர்வீஸ் உண்டுன்ட்டான். யாரு போஸ்ட் பெய்ட்னா. அடுத்து அந்த சிம் கொடுக்குறாங்கல்ல ஃப்ரீ. டேய் என்னடா இது, கடன் வாங்கினாதான் உனக்கு மதிப்பு ஜாஸ்தி. டெபிட் கார்டுக்குலாம் ஆஃபர் கிடையாது, கிரெடிட் கார்டுக்கு தான் ஆஃபர். அது நம்ம கரெக்ட் தான். திரும்பியும் நம்ம ஆள் வந்திருக்காரு. இன்கமிங் கால் ஃபர்ஸ்ட் எல்லாம் 1 வீக்குக்கு இருந்துச்சு ப்ரோ. இப்போ என்னடான்னு பார்த்தா 28 நாள் தான் கொடுத்துட்டு 2 டேஸ்ல இன்கமிங் கட் பண்றான். ஆமா, அசிங்கமா கேட்கணும் போல இருக்கு. இதுல 5Gன்னு 4G வேற கொடுத்துட்டு ஏமாத்துறானுங்க. அசிங்கமா திட்டுறாரு. எங்க மனுஷன் வந்து கொஞ்சம் டீசெண்டா இங்க வந்து பிளர் பண்ணி டைப் பண்றாரு போல. நேர்ல எல்லாம் கேட்டோன்னு வைங்களேன், அந்த இது வரும் தெரியுமா, என்னடா இப்படி நீ என்னடா இது அதுதான் இருக்கும். அது வந்து காத்தடிக்க சொன்னீங்க. சரி ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதீஷ் வேலுமூர்த்தி அப்படின்ற நண்பர் வந்து செல்வமூர்த்தி அப்படின்ற நண்பர் வந்து OnePlus 13 வாங்கினேன். வியூவர்ஸ் எல்லாம் கேமராவை ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க. அதை நம்பி வாங்கினேன். கேமரா குவாலிட்டி ரொம்ப மோசம். இதுக்கு முன்னாடி Mi 11 லைட்டு 5G தான் யூஸ் பண்ணேன். அதுல பாதி அளவுக்கு கூட கேமரா குவாலிட்டி இல்லை OnePlus 13ல. இது என்ன பிரச்சனை ப்ரோ, OnePlus 13 வந்து இட்ஸ் ஹேசல் பிளேட். இப்போ அந்த பிளேடு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பிளேடு இப்போ நடுத்தருவில் நிக்குது. அந்த பிளேடுக்கு இனிமே போக நாதி இல்லை. அது வந்து அண்ணன் விவேக் எதுல சொல்லுவாரு, சூப்பரா இருக்கு. விவேக் எதுல சொல்லுவாரு, நாதி எத்தி போயிருக்கேன் அப்படின்னு ஏதோ சொல்லுவாரு. ஏதோ ஒரு காமெடியில வரும், செம்மையா இருக்கும். என்னடா நாதி, ஏதோ லாங்குவேஜுக்கு தான் ப்ரோ கலாய்ப்பாரு அவரு. நாதி நாதி அப்படிதான் இப்போ வந்து பிளேடுக்கே பிளேடு பட்டாங்க. அதனாலதான் ப்ரோ அப்படி இருக்கு. சரியா, மற்றபடி வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா டூ மச் தான். 60,000 ரூபா 70,000 ரூபா கொடுத்து போன் வாங்கியிருக்கிறேன். யூ-டர்ன் போட்டு ஜிகேம் போட சொல்ற அப்படின்னு. ஜிகேம் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குங்க. ஒவ்வொன்றும் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே எது கரெக்டா ஒர்க் ஆகும் செக் பண்ணி பாருங்க. எந்த வெர்ஷன் ஸ்டேபிளா இருக்கோ அந்த வெர்ஷன் மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அப்படிதான் செட்டில்டு. உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் கண்ட்ரா கருமாந்தெல்லாம் இருக்காது. பிளே ஸ்டோர்ல ஓப்பன் கேமரான்னு ஒரு ஆப் இருக்கு, அது செக் பண்ணி பாருங்க. அது வந்து ராவா எடுக்கும், சூப்பரா எடுக்கும். அது போடு. எங்க ஆள் வந்து ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு போலயே, பேர் வைக்கல அப்படிங்கிற நண்பர் வந்து ரெகுலரா கமெண்ட் பண்ணுவாரு. Yesterday my experience at metro. Usually I buy metro tickets through Paytm app and I'm having the habit of taking screenshot of the QR for safety reason because previously I was using Lenovo K10 Note, okay, which is 4GB RAM with BSNL SIM. BSNL does not provide internet underground. அவன் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ப்ரொவைட் பண்றதே பெருசா, இவருக்கு அண்டர் கிரவுண்ட்ல இன்டர்நெட் வேணுமா? படிங்க, ஜோக்க பாருங்க. சரி, BSNL இது மாதிரி பிரச்சனை இருக்கிறனால நான் பேடிஎம் எப்பயுமே கியூஆரை வந்து, அதாவது என்னன்னா ஆப்பே க்ளோஸ் ஆயிடுமா, அப்புறம் திரும்ப ரீலோட் ஆகாது நெட் இல்லாம. ஸோ நான் நாதி ஏற்றி போய் நான் நிக்கணும். நாதி ஸ்டேஷன் வாசல்லே நிக்க வேண்டியதான். சரி, ரீசெண்டாக பாட் iQOO 12 to 6GB மாடலு, 12GB ரேம் இருக்கு. ஆப் என்ன க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல, ஜஸ்ட் பாட் த டிக்கெட்டு, கோயம்பேடு டு ரிச்சி ஸ்ட்ரீட்டு. ஓ ஓகே, கவர்மெண்ட் எஸ்டேட் போட்டிருக்காரு போல. லாக் த ஸ்கிரீன் வித் QR கோடு. ஐ வாஸ் நாட் யூசிங் த ஃபோன் டியூரிங் மை ஜேர்னி. எக்ஸிட்ல ஸ்கேன் பண்ணலான்னு ஃபோனை எடுத்து பேடிஎம் ரீலோட் ஆகுது, நோ சிக்னல். திரும்ப டிக்கெட் எடுக்க கூட பர்ஸில் காசு இல்லை, அதுக்கும் UPI தான். ஸோ பீயிங் an introvert, I was standing there for half an hour thinking how to ask help. பேசாம ரிட்டர்ன் ட்ரெயின்ல கோயம்பேடு போனா சிக்னல் வரும், டிக்கெட்டை ரீலோட் பண்ணிட்டு திரும்ப வாங்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். விச் இஸ் அரௌண்ட் 40 minutes ஜேர்னி. நல்ல வேலை அந்த சமயமா கேலக்ஸி டேப்னு ஓப்பன் ஹாட்ஸ்பாட் காமிச்சுது. ஐ நோ இட்ஸ் டேஞ்சரஸ் பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷனு. யாரோ அப்போ டேப்ல வந்து போட்டு வச்சிருந்திருக்காங்க. கனெக்ட் பண்ணி ஆப்பை ரீலோட் பண்ணி எக்ஸிட் ஆயிட்டேன். ஐயோ, கேலக்ஸி டேப் வச்சிருந்தது யாரும் கண்டுபிடிப்பாரா? நம்மளுக்கு கண்டுபிடிச்சு அவருக்கு வந்து தனியாக ஒரு 20 ரூபா கூப்பன். எனக்கு நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. 20 ரூபா தானே, ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் ஆகும். டிக்கெட் 20 ரூபா தானே. சரி விடுங்க. சரி 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணிடுங்க கௌதம் பேர் சொல்லி. ரைட், லெசன் லேர்ன். பிசிக்கல் டிக்கெட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட். நெவர் ரிலை ஆன் UPI அண்ட் BSNL. UPI எல்லாம் ரிலேபிள் தான், நெவர் ரிலை ஆன் BSNL சொல்லுங்க. இவர் வந்து எப்படி தெரியுமா, BSNL வச்சுட்டு இவ்வளோ இதுன்னா அப்போ அவருக்கு ஏத்த பாட்டு ஒன்று இருக்கு. தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான். BSNL பாட்டு பாடலாம்னு நினைச்சேன். ஒன் இந்தியா BSNL எங்க இந்தியா இருக்கு, அண்டர் கிரவுண்ட்லயே இருந்திருப்பாரு எங்க ஆளு. ஒன் இந்தியா தான் அவருக்கு வந்து அதுதான். சரி, யாரோ கேலக்ஸி டேப்னு ஓப்பன் ஹாட்ஸ்பாட் வச்சுட்டு போனாங்க.
ஏர்டெல் டேட்டா ஓவர் ஆச்சு பிஎஸ்என்எல் இருக்குன்னு நம்பி அண்டர் கிரவுண்டில் மாட்டிக்கிட்டேன் நான். இது வேறையா? ஆக்சுவலாக பிஎஸ்என்எல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொல்கிறாங்க தேவைப்படும்போது ஒர்க் ஆகும், அப்படி இல்லை ப்ரோ, தேவைப்படாம ஒர்க் ஆகும். எங்கள் அப்பா சொல்கிறாங்க ஊருக்கு போனால் இப்போ தென்காசி போனால் அங்க சூப்பரா 4G ஈஸியாக வருதுடா, ஏன் நம்ம இங்கே வந்துட்டு எங்கிட்ட கேட்குறாங்க 10 Mbpsங்க. அதெல்லாம் விடுங்க, இங்கே வந்துட்டு ஏப்பா எல்டின்னு வருதுப்பா ஊரில் இருந்தா, இங்கே வந்தால் ஏப்பா 3Gயாக வருது, இல்லை 3Gன்னு காட்டுது. அது நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் 4G ஒர்க் ஆகுது இப்போ, பிஎஸ்என்எல் இங்கே தான் சரியில்லை சென்னையில். என்னத்த சொல்ல, இது வந்து பிஎஸ்என்எல் வச்சுக்கிட்டு ரொம்ப ஊருக்காக நாங்க பண்ணியிருக்கோம். ஊருக்காக. எஸ், சிட்டில இருந்தாலும் உனக்கு என்ன ரேஞ்சுக்கு நீ வந்து ஏர்டெல் ஜியோ போயிரு. இனிமேல் உனக்கு எதுவுமே கிடையாது ஆமா சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் நடக்குதா இல்லையா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே பிரச்சனை போயிட்டே இருந்தா வைங்களேன். இலான் மஸ்கோட இது இருக்கு இல்லையா, ஆக்சுவலா ஆல்ரெடி 6G வந்து இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க ப்ரோ, டைரக்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா போட்டு தள்ளிட்டு இருக்கான் 6G. ஸோ அது இன்னும் பெட்டரா இருக்கும், உங்களுக்கு ரிலேபிளாவும் இருக்கும். ஸோ அதான் பார்க்கணும். ஆனா அங்கேயும் என்ன ட்விஸ்ட்னீங்க, 6Gக்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணணும், ரிப்பீட்டர்ஸ் மாதிரிலாம் வச்சு அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ண வைக்கணும். எல்லாம் ஓகே, பட் ஆனா பில் இன்னும் ஏத்துவோம். ஆல்ரெடி டாரிஃப் எகிரிட் போயிட்டு இருக்குது, நினைச்சா ஏத்திக்கிட்டே இருக்காங்க. பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு 2G போதும், அதே ரிலேபிளா எனக்கு வந்து மெயின்டைன் பண்ணீங்கன்னா சத்தியமா சொல்றேன் இருக்கிற பிரச்சனையில நான் திரும்பியும் பட்டன் ஃபோனுக்கு ஆல்ரெடி 2G வச்சிருக்கவனே தூக்கிட்டு இருக்கான், லைசன்ஸ் கேன்சல் பண்ணி வச்சிட்டு இருக்கான். சரி அடுத்து, ஆனா எனக்கு என்னன்னா நிஜமாவே 2G வந்து கொஞ்சம் ரிலேபிள் ப்ரோ. பெட்ரோல் பங்க்ல கூட பே பண்ண முடியுது ப்ரோ, வெறும் அந்த ஈன் தான் வரும், ஆனா பண்ண முடியுது. அதை விட்டுட்டு இவ்வளவையும் அந்த பெட்ரோல் பங்க்ல எல்லா இடத்துலயுமே முன்ன அந்த மிஷின் வச்சிருப்பாங்கல்ல, இப்போ விடுங்க, இப்போ கூட அதுல வந்து 3G எல்லாம் இருக்கலாம். ஆமா ஆமா, பழைய மிஷின்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 2G தான், நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா காட்டும், காட்டும். அப்படி இல்லைன்னா இந்த வெறும் அந்த ஆரோ மார்க் மட்டும் போகும், அப்படியே நிற்கும், ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் கரெக்டா வேலை செய்யும். சரி அடுத்து வெங்கட் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹலோ ப்ரோ, நான் ரெட்மி பட்ஸ் 5 வாங்கினேன், 1500 ரூபா ஃப்ரம் ஃபிளிப்கார்ட். இதுல இன்னியர் டிடெக்ஷனு, டபுள் டிவைஸ் கனெக்ஷனு, ஏஎன்சி எல்லாமே இருக்கு, இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஏஎன்சில 3 மோடு கொடுத்துருக்காங்க, அதான் டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லா மட்டுமே கரெக்டாக இருக்கு. பேட்டரி லைஃப் நார்மலாக 4 to 5 days வருது ப்ரோ, 5 hours per day யூஸ் பண்ணா. கேமிங் பண்ண மாட்டேன் ப்ரோ, ஸோ லேட்டன்சி செக் பண்ணல. சவுண்ட் அண்ட் குவாலிட்டிலாம் ரியலி நைஸ், லவுட்னஸ் ரொம்பவே நல்லா இருக்கு ப்ரோ. ஆஸ் ஐ எம் யூசிங் இது கேலக்ஸி S24 Plus. ஓகே, லைட் வெயிட்டாகவும் இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி வித் த ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி. இது ரிலீஸ் ஆகி 1.5 years ஆனாலும் இப்போவும் வெரி ஃபைன் ப்ரோ. இதுல ரொம்ப அண்டர்ரேட்டட் பட்ஸுங்க, சூப்பரா இருக்கும். இந்த ரீசெண்டா நிறைய பேர் இந்த சேல்ல கூட வாங்கினாங்க. இதை இப்போ மொத்தம் எப்படி இருக்குன்னா, தீபாவளி சேல்ல வாங்கினாங்க. ரெட்மி பட்ஸ் ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கு, ஐகோ TWS 1 ஒரு பக்கம் மாசா இருக்கு. ஆமா, ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கொண்டு சளைச்சதுல போல. அதுலயும் பாத்தீங்கன்னா டுவல் டிவைஸ் இருக்கு, ஆமா, அதுலயும் வந்து இயர் டிடெக்ஷன் இருக்கு, அதான் நல்லா பண்ணிருக்காங்க, பரவாயில்ல. அடுத்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற நண்பர் வந்து ரெட்மி 13 Pro Plus 2, அது 2 வருஷமா யூஸ் பண்றாரு. இது 200 MP கேமராவோட அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு. ஆமா, 7200 அல்ட்ரா ப்ராசஸரோட. சரி, HyperOS 2 தான் ப்ரோ. 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ஒரு சின்ன அப்டேட் வந்தது. அதுக்கு பிறகு கேமரா சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பேட்டரியை சொட்டி 3 மணி நேரம் தான் வரும். அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா 7 hours அப்படியே டபுளுக்கு மேல 7 ஹவர்ஸ்க்கு மேல வருது. கேமரா நல்லா இருக்கு, ஆனா மொபைல் நெட்வொர்க் இண்டிகேட்டர்ல சரியா வரல. ஓ, அந்த இண்டிகேட்டர்ல வந்து UI இஷ்யூ இருக்கு போல. அப்ப ஓகே, யூடியூப் வீடியோஸ் பஃபரிங் ஆகுது, கால் சரியா போகல, அப்ப நெட்வொர்க் அடி வாங்கிருக்கு டிமென்சிட்டில ப்ரோ. ஏன் SOT அதிகமாயிடுச்சு? நெட்வொர்க் வந்தாதானே. நெட்வொர்க் சரியா வரல. ஆனா இப்படியும் எனக்கு பார்க்க தோணுது, நெட்வொர்க் சரியா வரல. நெட்வொர்க் சரியா வந்துச்சுன்னா இன்னும் பேட்டரி லைஃப் எப்படி இருக்கணும். ஆக்சுவலா என்னாச்சுன்னா, இந்த தடவை நான் இப்போ ஈவென்ட் பண்ணல ப்ரோ, அங்க ஒருத்தர் வந்து இப்பயும் கூட 13 Pro Plus தான் வச்சிருக்காரு. ரீசன் கேட்டா அவ்வளவு பிரீமியமா இருக்கு, எனக்கு அந்த 200 MB நல்லா இருக்குங்கிறாரு. சரி, என்ன சிம் யூஸ் பண்றாரு ஆட்ல? அங்க மோஸ்டா ஜியோ ஏர்டெல் தான். ஏன்னா டிமென்சிட்டிக்கும் ஜியோக்கும் தான் பிரச்சனை. ஈவெண்ட்ல அவர் பார்க்கணுமே, அந்த போனை வச்சுக்கிட்டு போட்டோ சூப்பரா எடுக்குமே. நம்ம தான் கம்பேர் பண்ணியிருந்தோம்ல, 0A S23 அல்ட்ராவே போட்டுச்சு அந்த 200 MB. கரெக்டா. அதாவது சில சமயங்களில் சில ஃபோன்ஸ் நல்லா இருக்கும், சில சமயங்களில் கொலரா இருக்கும், பயங்கரமா பண்ணுவோம் சில ஃபோன்ஸ். அடுத்து டெக் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஐ வாஸ் யூசிங் போக்கோ M5, இட் காட் ஷிப்டு வித் Android 12, இட் வாஸ் ஓகேஷ், பட் தென் காட் அப்டேட்ஸ் டு Android 13 and finally to Android 15 HyperOS 1. It has a Helio 99 browser, which is actually capable of handling the OS, but they did not even optimize the other update. ஆப்டிமைஸே பண்ணல, ஆப்டிமைஸே பண்ணாம விட்டனால டயலர் ஓன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி and everything broke. RAM management went to worse. It won't even hold one app in background. So if you guys own Redmi or Poco phones in budget range, don't update immediately. இப்போ சொன்னார் பாத்தீங்களா, இதான் ப்ரோ வெயிட். நம்மளுங்க இன்னொன்னு என்ன தெரியுமா ப்ரோ, அப்டேட் வந்ததுன்னா லைஃபே மாற போற மாதிரி. அப்டேட் ஏன் இன்னும் வரல? போக்கோ F7க்கு ஏன் இன்னும் வரல? இப்போ வரைக்கும் வரலையே. வந்ததுக்கு அப்புறம் இது ஒர்க் ஆகல.
வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி தான் இப்போ இந்த ஐக்கூக்கு அடிச்சிட்டு இருக்காங்க நியோ 10 ஏன் இன்னும் அப்டேட் விடல, இதெல்லாம் ஒரு கம்பெனியா வரேன்னு சொன்னாங்க ஏன் இன்னும் விடல அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை. விட்டதுக்கு அப்புறம் பேட்டரி குறைஞ்சிருச்சு, பேட்டரியில அப்போ அதையும் திட்டுவாங்க திரும்ப. எப்படி மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி இப்போ அந்த ஆரிஜின் வாய்ஸ்ல இந்த டேக் ஒர்க் ஆகாம இருந்துச்சு, அதுக்கு ஒரு ஆமா. இப்போ பாருங்க நம்மால வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, now I have Oppo K13 updates are really good and very much optimized, got ColorOS 16 Android 16 based and the OS is very smooth and snappy and very good. I personally feel Redmi and Poco phones had or have really good hardware but the software is very bad. ஓகே, கொஞ்சம் கோளாரா தான் இருந்துச்சு. ஆமா பாப்போம். ஆனா எனக்கு இப்போ ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இதுல வந்து பேட்டரி லைஃப் கொஞ்சம் கிரேசியா இருக்கு. இதுலனா 15 அல்ட்ரா. ஆனா எப்படி நடக்குதுன்னு தெரியலையே. 15 அல்ட்ரா தானே சொல்றீங்க? இல்ல எப்படி பேட்டரி லைஃப் அந்த டாட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்க வந்ததுல இருந்து கேவலமா தான் இருந்துச்சு. நம்ம முத்துகிருஷ்ணன் ப்ரோ பார்த்தேன், ஈவென்ட்க்கு வந்திருந்தாங்க. அங்க பாக்கும்போது அவர் போனை பவர் சேர் மோட்ல வச்சிருந்தாரு. ஏன்னு கேட்டா பேட்டரி நிக்கலங்கிறாரு. அதே அப்டேட் தான் நானும் பண்ணிருக்கேன், எனக்கு நல்லா இருக்குங்கிறேன். அவர் இதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சுன்னாரு. ஆமா, ஹைப்பர் வாய்ஸ் 3ல நிக்கலன்றாரு. எனக்கு அதான் புரியல. எனக்கும் இத்தனைக்கும் அவர் என்ன சொன்னாருன்னா, ரீசெட்டும் பண்ணிட்டேன் ப்ரோ. ஆமா, ரீசெட் பண்ணி தான் பண்ணேன். ரீசெட் பண்ணிட்டு தான் நான் பண்ணேன். எனக்கு அப்பயும் கூட நிக்கல அப்படின்னா எனக்கு என்னன்னா, நான் சொல்றேன் அவர்கிட்ட, பாருங்க ப்ரோ எவ்வளவு குப்பை ஆப் எல்லாமே ஆன்ல இருக்கு ப்ரோ. ஆமா, நீங்க ஆப்ஸும் நிறைய வேற வச்சிருப்பீங்க. இப்போ டிராவல்லாம் பண்றதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த இது வேற ட்ரை பண்ணுமா, டாடா நியோ கிரெட். ஆமா ஆமா, நீங்க சொன்னீங்கன்னு கிரெட் டாடா நியோ. ஓகே, அப்புறம் இப்போ எல்லாரும் இந்த செப்டோல எல்லாம் வர எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் கம்மியாகுதுன்னா அது ரொம்ப சீப்பா இருக்கும். இங்க இருக்கிற எல்லா ஆப்பும் ஆக்டிவா இருக்கு ப்ரோ. ஒரு ஸ்கிரீன் ஃபுல்லா நான் ஆப் வச்சிருக்கேங்க, எல்லாம் கான்ஃபிகர் பண்ணி ஆக்டிவா இருக்கு. Facebook வச்சிருக்காருங்க, மெட்டாவே வச்சிருக்காரு. இதுக்கு மேல பெரிய பிரச்சனை ஏதாவது இருக்குமா? ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் தான் அவர்கிட்ட சொல்றேன் ப்ரோ, இல்லையே ப்ரோ எனக்கு நல்லா இருக்கு ப்ரோ பேட்டரி லைஃப் அப்படின்னு. எனக்கு 6 hours கிட்டே SOT வருது ப்ரோ அப்படின்றேன். என்ன ப்ரோ சொல்றீங்க, எனக்கு சுத்தமா பேட்டரியே நிக்க மாட்டேன், நான் பவர் சேர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ 17 அல்ட்ரா வாங்கிருங்க சீக்கிரமா. அவரை வாங்க சொல்லிருக்கோம், அவ்வளவுதான். சரி விடுங்க. 6500 mAh போதும் உங்களுக்கு. இது பார்த்துருப்பீங்களே, ஈவெண்ட்ல வந்து மீம் ரியாக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. எதுல? Note 15 ஈவெண்ட்ல ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் மீம் ரியாக்ஷன். என்னெல்லாம் தெரியுமா, பழைய மீம்ஸ் இப்போ உள்ளதில்ல. எப்படின்னா பேமெண்ட் மெத்தட் என்ன, விசா மாஸ்டர் கார்டு ரூபேன்னு இருக்கும்ல, அதுக்கு மேலே கிட்னின்னு இருக்கும் மேலே. அது பார்த்தேன். யாரோ ஷேர் நான் போட்டிருந்தேன் கிட்னி ஜோக்ஸ் அப்படின்னு. நீங்க தான் போட்டிருந்தீங்க கரெக்ட். இன்னுமாடா இதை ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி மீம்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, இவர் இருப்பான்ல ஃபென்டாஸ்டிக் 4ல ஒரு கல்லு மாதிரி ஒருத்தர், அவன் இப்படி பண்ற மாதிரி ஒரு போட்டோ ப்ரோ, இப்படி பண்ற மாதிரி. அது வந்து ஃபர்ஸ்ட் சாம்சங், அப்புறம் ஐபோனு, அப்புறம் மற்ற ஷாமி ஃபோன், இதெல்லாம். இந்த பக்கம் வந்து ஓப்போ V1 போட்டு அதுக்கு ஒரு மூஞ்சி போட்டு பவுடர்லாம் போட்டிருக்கும். புரியுது எனக்கு. செம்மையா கலாச்சி வச்சிருந்தானுங்க அந்த மீம்லாம். ஒவ்வொருத்தரும் எப்படி எடுக்கிறாங்க, ஓப்போ விவோ மட்டும் நல்ல பவுடர்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு அழகா மூஞ்சே வந்துடும். ஓ உனக்கு இப்படி ஒரு மூஞ்சி வேற இருந்ததாடா அப்படி. அதாவது அவனோட முன்னாடி எப்படி இருந்தான்றதை அவனை காட்டியிருக்கு, ஒரு அழகா இருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது, மீம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருணமூர்த்தி அப்படின்ற நண்பர் வந்து, என் ஒய்ஃப் OnePlus Nord Buds 3 Pro ப்ளஸ் Poco M3 அண்டு OnePlus 60 யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆல் சாட்டிஸ்ஃபைடு, மியூசிக், வீடியோ, கால் குவாலிட்டி எல்லாமே நோ இஷ்யூஸ். பேட்டரி லைஃப் இஸ் ஆல்சோ வெரி சாட்டிஸ்ஃபைட். நான் யூஸ் பண்ணி பார்த்த OneBuds 3ல 60 to 70% ஓகே. நாட் பட்ஸ் 3 Pro. ஆமாம், ஸோ நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி சொல்லி. மோஸ்ட்டாக எல்லாருக்குமே நல்லா தாங்க இருக்குது, வாங்கினவங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து அதே நண்பர் தான், ஓகேயா, கருணமூர்த்தி ப்ரோ தான். OnePlus Nord 4 லாஸ்ட் இயர் ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் ப்ரோ. 1 year நோ இஷ்யூ, செம்மையாக என்ஜாய் பண்ணா ஆல் ஏரியாஸில். இப்போ ஆக்சுவலி 15ல ஒரு அப்டேட் பண்ணதுக்கு அதில் டிஸ்பிளே சென்டரில் மட்டும் பாப்அப்பில் கால் லாக் டெலிட் கொடுக்குற பிளேஸில் ஒர்க் ஆகலையா, அந்த டிஸ்பிளே சென்சிட்டிவிட்டியே போயிடுச்சு. ஒரு இடத்துல மட்டும் ஒர்க் ஆகல அந்த பாயிண்ட்ல. சேலம் சர்வீஸ் சென்டரில் கேட்டால் பின்னாடி லைன் வந்திருந்தா, பின்னாடி லைன் வந்தால் சொல்லுங்கள், அப்போ மாற்றி கொடுக்குறோம் டிஸ்பிளே அப்படின்னாங்க. இதுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க. லைன் அப்படியே வர வைக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதுக்குள்ள வச்சு அப்டேட் போட்டுடுவேன். தென் ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்குமோன்னு சொல்லி Android 16 பீட்டா அப்டேட் பண்ணாரு. ஆஃப்டர் அ வீக் லைன் வந்துருச்சு. அன்றே கணித்தார் நாடு சர்வீஸ் சென்டர். ஓகேவா, இங்கே லைன் வந்துச்சு. சென்ட்ரல் பிளேஸில் தான் அவர் லாஸ்ட் வீக் சென்னை வந்திருந்தாரு. அங்கே சர்வீஸ் சென்டரில் போன போது மொபைல் ஓப்பன் பண்ணிட்டு வாட்டர் டேமேஜாக இருக்கு, ஸோ ஸ்க்ரீனில் 7500 வாங்கிட்டு தான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னாங்களாம். எங்கள் ஆள் வாட்டர் டேமேஜும் பண்ணியிருக்காரு. பயங்கரமான மொரட்டு யூஸராக இருப்பார் போலியே அவர். நம்மால் இல்லை, இவரோட ஃப்ரெண்டு தான். சரி, ஓ நம்மால் எத்தனை கமெண்ட் போட்டிருந்தாரு கருணமூர்த்தி ப்ரோ. என் ஃப்ரெண்டு வீட்டில் Sony 55 inch டிவி இருந்தது, அதை சிசிடிவி அண்ட் யூடியூப் பார்க்க தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 2 years 2 லைன் டாப்புக்கு கீழே மேலே லைன் வந்துருச்சு. அதுக்கு ஷோரூமில் கேட்டால் டிவி ஹீட் ஆகி லைன் வந்துருச்சு,
எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், சோனிலாம் அவ்வளவுதான். 2 வருஷம் வந்து பெரிய விஷயம், 1 வருஷம் தாங்க. 1 வருஷம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பேனல் வாரண்டி ஒரு 20 வருஷம்லாம் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் சரி சரி. எலிட்னா அப்படிதான், எலிட்னா அப்படிதான் மாத்திட்டே இருக்கணும். எலி மருந்து ஒரு வாட்டி போட்ட ட்ரெஸ் நான் இன்னொரு வாட்டி போட மாட்டேன். அது மாதிரி ரசம் கலந்து சாராயம் குடிச்சா அப்படிதானே இருக்கும். ஆமா. சரி. விமல்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து சாம்சங் வாட்ச் 4 கிளாசிக்கு ஷார்ட் ரிவ்யூ ப்ரோ. ஆஃப்டர் 1U8 ஆஃப்டர் அப்டேட்டிங் டு 1U8 வாட்ச்ல அதான் வாட்ச் 4 கிளாசிக் ஃபீல்ஸ் ஷாக்கிங்லி ஸ்மூத்தர் தென் எவர். ஈவன் வென் இட் வாஸ் நியூ இட் வாஸ் நெவர் திஸ் ஸ்னாப்பி. அனிமேஷன்லாம் ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கு, ஆப் லான்ச்லாம் ரொம்ப குவிக்கா இருக்கு, ஸ்க்ராலிங் ஃபீல்ஸ் ரொம்ப லைட் ரீஃபைண்டா இருக்கு, பேட்டரி லைஃபும் பெட்டர் ஆப்டிமைஸ்டா இருக்கு ப்ரோ. ஓவரால் யூஐ வந்து ரொம்பவே புதுசாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கு. யூசிங் இட் வித் மை செகண்டரி ஆண்ட்ராய்ட் ஃபோனு ஆஃப்டர் த அப்டேட் த வாட்ச் ஃபீல் சோ ஸ்மூத் that I would love to use it daily, but since my primary phone is iPhone 17 Pro Max, I can't use it to full-fledged. iPhone இருக்கிறதுனால ஒரு இப்போ ஆப்பிள் வாட்ச் போகணும். ஆப்பிள் வாட்ச் SE3 அது மோர் தென் எனஃப். அதுதான் ரொம்ப காஸ்ட்லி ப்ரோ. SE3 இஸ் மோர் தென் எனஃப். 25k. 17 Pro Max பக்கத்துல SE3 வச்சு பார்த்தா இல்லை ப்ரோ. அவர் கடைசியில் அவர் வந்து சும்மா வாட்ச் கட்டுறவராக இருந்தாருன்னா SE3 ஜாஸ்தியாக இருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு வாட்ச் அல்ட்ரா மாதிரி டம்மி வாட்சஸ்லாம் இருக்கு. ஆமாம், நிறைய 2500 சைனீஸ் பிராண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வாட்ச் எல்லாம். இப்போ எல்லாரும் அந்த ரியல்மி வாட்ச் 3க்கு ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. வாட்ச் 5 வாட்ச் 3 இப்போ தான் அது அந்த மாதிரி தான் இருக்கா ரிவ்யூ வேற கேட்டிருந்தாங்க. SRK வேற அதை சொல்லிட்டு இருந்தான். SRK வாங்கினா உங்களை வாங்க வைப்பாரு. அதான் SRK வாங்கி எங்கேயோ தொங்க விட்டு ஓடிக்கினே இருப்பான். நீங்க தான் வாங்குறீங்க, சேனலுக்காக தியாகம் பண்றீங்க. தியாகம் வாங்கி அல்ட்ராவோட கம்பேர் பண்ணுங்க, ஏன்னா பார்க்க அதே மாதிரி இருக்குல்ல. நல்லா இருக்கு. நான் இப்போதைக்கு இதுதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இது நல்லா அமேஸ்வெட் மேக்ஸ் கொஞ்சம் அண்டா பேட்டரிங்க. ஆமா, வாட்சே இவ்வளவு திக்கா இருக்கு, பேட்டரி வேற லெவல்ல இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ சோனி டிவியில் ப்ராப்ளம்க்கு சர்வீஸ் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணலை ப்ரோ. சோனிக்கு இமெயில் அனுப்புங்க, பண்ணலைன்னா இமெயில் அனுப்புங்க. லோக்கல் சர்வீஸ் சென்டரில் இருந்து உடனே அவங்கள ஃபோன் பண்ணி ஒழுங்காக ரெஸ்பாண்ட் கொடுப்பாங்க. ஃப்ரெண்டு வீட்டில் வாங்கின டிவியில் 1 வீக்கில் டிஸ்பிளே ப்ராப்ளம், சர்வீஸில் டிஸ்பிளே மட்டும் மாற்றி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 80Kக்கு டிவி வாங்கி 1 வீக்கில் ப்ராப்ளம், ஃபால்ட் யூனிட், ஆனால் நோ ரீப்ளேஸ்மெண்ட். தென் சோனி கம்பெனிக்கு இமெயில் போட்டான் ஃப்ரெண்டு. இமெயில் போட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே லோக்கல் சர்வீஸ் சென்டரில் இருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் அதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தரோம்னு சொன்னாங்க. பட் 3 டேஸ்க்கு ஆகும்னு சொன்னாங்க. அகைன் கம்பெனிலேருந்து கால் பண்ணாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்கன்னு. கொடுத்துட்டாங்கன்னு சொல்லணுமாமா, போய் சொல்லணுமாமா, எதுவும் தப்பாக சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. என் ஃப்ரெண்டு அதெல்லாம் முடியாது, 3 நாளில் மாற்றி தரேன்னு சொன்னீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொய்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான் ப்ரோ. தென் நெக்ஸ்ட் டேவே வேற டிவி மாற்றி கொடுத்துட்டாங்க. நோ மை ஃப்ரெண்ட் இஸ் ஹாப்பி ஃபார் த லாஸ்ட் 2 years வித் த டிவி. ஓ 2 வருஷம் ஆயிடுச்சு. 8 நாள்ன்றதுனால நீங்க அந்த மாதிரி பண்ணாங்க. அவுட் ஆஃப் வாரண்டினா சோனிக்கு நீங்க மெயிலே போட்டா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவுட் ஆஃப் வாரண்டினா அதான் முடிஞ்சு போச்சு. கூப்பன் யாரோ நான் யாரோ கூப்பன் அனுப்புவோம். அதெல்லாம் சோனிலாம் தர மாட்டாங்கன்னா OnePlus அதுல கூப்பன் கொடுப்பாங்க. என்னத்துக்கு 500 ரூபா கூப்பன், டிவி 80K, ரிமோட்டே 2000 ரூபாடா. நீ யாரா எல்ஜில ரிமோட் காஸ்ட்லி ப்ரோ. மேஜிக் ரிமோட் இருக்கீங்களா? மேஜிக் ரிமோட் அப்பா கட்டு காசு கட்டு. அதுல நம்ம ரியல்மி வாட்ச மாட்ட சொல்லிடலாம். விட மாட்டீங்க, வாங்க சொன்னதுனால விட மாட்டீங்க. சரிக்கே நீ செத்தடா. கரெக்ட் தானே? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுதீன் அப்படிங்கிற நண்பர் வந்து iQOO Neo 9 Pro broken. ஸோ ப்ரோ நான் 15 hour யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 100% சாஃப்ட்வேரில் சாட்டிஸ்ஃபேக்ஷனு, பட் நாட் இன் டிஸ்பிளே பிகாஸ் iQOO Neo 9 Pro வர்சஸ் iPhone 16 Pro Max டிஸ்பிளே செக் பண்ணி பார்க்கும்போது iQOO மாசாக இருந்துச்சு. பட் 15 hour ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. 100க்கு 35 marks தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரீ எக்ஸ்சேஞ்சு iQOO Neo 11 வாங்கலான்னு இருந்தேன், பட் சாஃப்ட்வேர் சூப்பர், ஸோ இதே உபயோகப்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ iQOO Neo 11 வாங்கலாமா? சஜஸ்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வேணாம் ப்ரோ, தான் யூஸ் பண்ணுங்க ப்ரோ. டிஸ்பிளே வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த அளவுக்கு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, Pixel 5 எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கு. இப்போ இருக்கிற நான் ஐஃபோன் பக்கத்தில் வச்சு பார்க்குறேன், ஐஃபோன் கேவலமாக இருக்கு. என்ன பண்ண ஈவன் அந்த டைமில் இருந்த S series சாம்சங் வந்து பயங்கரமாக வைப்ரண்ட்டாக இருக்கும். S8 S6 S7 ஐயோ நான் மாதிரி வைப்ரன்ஸ். ஏன்னா PPI வந்து செம ஜாஸ்தி. ஆமாம் உண்மை. பிக்சல் பெர் இன்ச்சஸ் அவ்வளோ ரிச்சாக இருக்கும் அது. இப்போ அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ஆமாம். அடுத்து அஸ்வின் அப்படிங்கிற நண்பர் வந்து அதனால ஃபோன் வாங்காதீங்க ப்ரோ, ரிலாக்ஸ் 15 யூஸ் பண்ணுங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஸ்வின் இயர்ஸாக யூஸ் பண்ணுங்க. அஸ்வின் அப்படிங்கிற நண்பர் வந்து
யூ ஹேவ் ஆல்ரெடி டாக்ட் அபவுட் மை டேக் ஆன் ஐஃபோன் 17 Pro Max பட் ஒரு ஃபீட்பேக் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ப்ரோ அபவுட் S23 Ultra. ஐ பாட் திஸ் ஃபோன் இன் 2023 ஆன் மை 23rd பர்த்டே. எப்படி S23 AG23 சூப்பரா, பட் இந்த ஃபோனை பற்றி ஒரு ரீவிசிட் கொடுங்க ப்ளீஸ், மை வெண்டுகோல். ஐ ஹேவ் 17 Pro Max பட் ஸ்டில் எவ்ரி எனக்கு வந்து S23 Ultra 512GB அதுதான் வந்து பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சாம்சங் ரிலீஸ் பண்ணதுலேயே ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டான ஒரு ஃபோன் S23 Ultra சொல்லுவேன். கரெக்ட். இப்போ வர ஒரு தடவை கூட கையை விட்டு, அதாவது அது கை விட்டதே இல்லை என்ன. ஐ வென்ட் டு சர்வீஸ் சென்டர் ஃபார் ஒன்லி 2 things. ஒன்று பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட், செகண்டு அந்த ஃப்ரேம் க்ளூ. எப்பயும் ஆண்ட்ராய்டில் ஃபோட்டோ கேட்டகரியை நம்பி, அதை ஃபோட்டோ கேட்டகரியை நம்பி நான் சிங்கிள் கிளிக் பண்ணி வைக்க முடியாது சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தலைவன் அப்படி இல்லை, பக்கா மாஸ். ஆஸ் ஐ செட் பிஃபோர் S23 Ultraவோட கேமரா இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தென் 17 Pro Max. இதில் குறைன்னு பார்த்தா லிட்ரலி நத்திங் ப்ரோ. ஈவன் ஆஃப்டர் 3 years பக்காவாக இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் சேம் ஆஸ் வென் ஐ பாட் இட் நியூ. ஒரே ஒரு விஷயம் கொடுத்துருந்தா பக்கா ஃபோனாக இருக்கும், என்னன்னா டச் ரெஸ்பான்ஸ் ரேட்டை மட்டும் இப்போ இந்த OnePlus எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து, அதாவது அதான் ப்ரோ சாம்பிளிங் ரேட்டா. ஸோ ஸ்டாண்ட் பை ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தா அப்சல்யூட்டாக ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கும். சிக்னல் ரிசப்ஷன் ரிலேபிள் ப்ரோ. கேமரா வந்து ஃபோட்டோ கேட்டகரியில் எக்ஸப்ஷனல். ஸ்டில் நவ் 0 கிராஷ் ஆஃப் OS சாஃப்ட்வேர் இஷ்யூ இதெல்லாம் வந்து 0. பட் தேர் ஆர் ஆப்ஸ் ஆட்டோமேட்டிக்லி க்ளோசிங் ஆஃப்டர் ரீசெண்ட் 1U8. மற்றபடி இப்பயும் நம்பி வாங்கலாம் ப்ரோ, நம்பி வாங்கலாம்னு இருக்கேன் ஃபோனை. இதை அந்த அளவுக்கு நம்பிக்கையான ஒரு ஃபோனாக தான் இது இருக்கு. சாம்சங் ஃபேன் பாய்ன்னு சொல்லுவாங்க சில பேர், இந்த அதாவது இதை கூறதை பார்த்தா. பட் அப்படி இருந்திருந்தா ஐ வுட் ஹவ் நாட் கான் ஃபார் iPhone 17 Pro Max அப்படின்னு சொல்றாரு. S23 Ultra தாங்க ஃபைனலாக வந்த சாம்சங்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூப்பரான ஃபோன் அதுதான். அதுக்கப்புறம் சாம்சங்கே அந்த மாதிரி ஒரு ஃபோன் பண்ணல. கரெக்ட் தான், ஏன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன். சில சமயங்களில் இப்போ ஒன்றும் ப்ரோ எல்லா பிராண்ட்லையுமே இப்போ எப்படின்னா ரியல்மி எடுத்துக்கிட்டீங்கன்னு, ரியல்மியில் GT7 Pro மொக்க. ஆனால் நிஜமாவே இப்போ GT8 Pro 73K இல்லைன்னு வைங்க, GT8 Pro மாஸ். ஆமாம், நல்ல ஃபோன். ஒரு 60க்குள்ளே வந்துச்சுன்னா பயங்கரமான ஃபோன். ஏன்னா கேமரா சூப்பரான கேமரா. GT7 Proவோட GT8 Pro வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ நம்ம வந்து அதை பாசிட்டிவாக தான் பேசுவோம். அப்போ போன வருஷம் GT7 Pro திட்டுற, இந்த வருஷம் GT8 Pro சப்போர்ட் பண்ற பேட்டியும் இந்தியா நான் சொல்ல முடியும். ஸோ இங்க இந்த கான்டெக்ட் வேணுமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேர் வைக்கல அப்படிங்கிற நம்பர் வந்து ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்க சில பிராண்டை ரோஸ்ட் பண்ணி குக் பண்ணிடுவீங்கல்ல, அதான் அன்படுது. எதுக்கு சொன்னாருன்னு கேக்குறீங்களா? விவோக்கா? ஆமா, இல்ல குக்கிங் சேனல். ஏன் உங்களோட குக்கிங் சேனல்? அதாவது இந்த கூகுள் பையன் வந்து கூகுள்ல லாவா நம்ம ஃப்ரெண்டு, அதான் கூகுள் தானே கொடுக்குது டேட்டா. லாவா வந்து இன்டர்நெட்ல இருந்து தானே டேட்டாவை திருட்டுது. எஸ்பெஸ் இஸ் குக்கிங் சேனலுங்க. சரி வருவேன், வாட்ஸ் குக்கிங் இந்த பக்கம் வருவேன், வெயிட் பண்றேன். கிராட்டோ ஐயோ, நம்ம வேற இந்த ஸ்கூல்ல படிச்சதுல சோத்தை பத்தி வேற பேசி வச்சிருக்கோம், மறுபடியும் குக்கிங் சேனல் முத்திரி குத்திடுவாங்க. அது மாஸ் ப்ரோ, என்ன டேஸ்ட் வேற லெவல். அந்த வீடியோ மிஸ் பண்ணாம போய் பாருங்க, நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீல்லாம் கிடைக்கும். சரி, கிராட்டோஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, நான் iQOO Neo 10R லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் பை பண்ணேன். 2 days பிஃபோர் Arduino 6 அப்டேட் வந்துச்சு, பண்ணிட்டேன். நீங்கள் எல்லா மொபைலுக்கும் ஸ்டாண்டர்டாக சொல்கிற மாதிரி ரீசெட் பண்ணிட்டேன். UI தான் செட் ஆக டைம் ஆகும் போல. ஏன்னா அவர் வந்து ஃபண்ட சாய்ஸ்லேயே பழகிட்டார் போல. நிறைய பேர் ஃபண்ட சாய்ஸ் ஸ்மூத்தாக இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. வாங்கிட்டேன், வேற வழி இல்லை. பர்ஃபார்மன்ஸ் நைஸ், கிளியர், சூப்பர். பேட்டரி பேக்கப் ஆல்சோ இம்ப்ரூவ்டு. கேமரா டிகிரேடு, அது கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. எதுவும் முன்ன ரெட்மி நோட் 9 Pro யூஸ் பண்ணேன் ப்ரோ, டூ மோர் வீடியோஸ் வித் SRK ப்ரோன்னு கௌதம் ப்ரோ. நைஸ். ஸோ மொத்தம் இப்போ இவருக்கு வந்து கொஞ்சம் மிக்சட் ஒரு 60-40, 60 சாட்டிஸ்ஃபைட், 40 கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு அப்டேட்ஸில் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகலாம். சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்புனீங்கன்னா சொன்னா நம்பிடுறதா? எல்லாம் அப்படிதான் இருக்கு. நாதி தான். ரைட்டு, ஓகேங்க. ஸோ இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.